நிலமாவும் நீராவும் காற்றாவும் ஆகாயமாவும் நெருப்பாவும் வெப்பம் மட்டுமே இருக்குது அப்படிங்கறத நிரூபிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த 108 தனிமங்களை பாத்தீங்கன்னா அது எல்லாமே மூலக்கூறு செட்டப்ல இருக்கும். மூலக்கூறு அணுக்கள் வந்து இணைஞ்சாதான் மூலக்கூறு, துகள் இணைஞ்சாதான் அணு. ஒரு பொருள் எரிஞ்சா ஒரு பொருள் முழுமையா எரிஞ்சா சக்தியா மாறிடும். எல்லா பொருளும் எரிபொருள். எந்த ஒரு பொருள் எரியாத ஒரு பொருள் கிடையாது, எரியும் பொருள் தான். அந்த எரியக்கூடிய பொருள் முழுசா எரிஞ்சா அது சக்தி நிலைக்கு போயிடும். அந்த சக்தி நிலைக்கு போகாத நிலையில தான் இது வெளிச்ச துகள்களா வெளியேறும், மூலக்கூறு வடிவத்துல வாயுவா வெளியேறும், துகள்லா சின்ன சின்ன பெரிய பார்த்தா உடைஞ்சு வெளியேறும். இந்த மாதிரி வெளியேற அந்த விஷயம்லாம் திரும்ப திரும்ப பகுத்து எரிய வச்சோம்னா லாஸ்டா மாறுறது வெப்பமாயிடும். வெப்பம் ஆயிட்டோம்னா அதுல வந்துட்டு துகள் வடிவம் கிடையாது, உருவ வடிவம் கிடையாது, எதுவுமே இல்லாம எல்லாம் ஒற்றைத்தன்மையில ஒன்றுமற்ற தன்மையா அது மாறிடும். சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம், சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்க்குருநாதா சரணம். சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம், சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்க்குருநாதா சரணம். சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம், சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம். சஞ்சலம் தீர்த்து நல்வழி காட்டி எங்களுக்கு அருள்வாய் சரணம்.